உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தடம் 360 நேய நெஞ்சங்களுக்கு இனிமையான தமிழ் வணக்கங்கள். ஒருவன் வரலாறை மறந்த ஒருவனால் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்லிய தேசிய தலைவரினுடைய கூற்றுக்கிணங்க தடம் 360 வரலாறுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்று முக்கியமான ஒரு வரலாறு, நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த வரலாறு தொடர்புல. ஈழம், தமிழகம், எம்ஜிஆர் இந்த 3 பேருக்குமான தொடர்புகள் எல்லாம் எப்படி இருந்தது, எப்படி உருவானது, அந்த சந்தர்ப்பம் எல்லாம் எப்படி அமைந்திருந்தது அப்படி என்பதை அந்த தருணங்கள்ல பயணித்த அந்த கூடவே அந்த விஷயங்கள் மூலமாக இடத்துல இருந்த அன்டன் பாலசிங்கம் அவர்களுடைய குறிப்புகள், அதாவது அன்டன் பாலசிங்கம் அவர்களுடைய மனைவி எழுதிய அடேல் அம்மையார்கள் அவர்கள் எழுதிய விடுதலை வேட்கை அப்படின்ற நூல்ல இருந்த சில குறிப்புகளை பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், மனிதனை தேடும் மனிதன் அப்படின்ற தொகுப்புல அன்புடன் அன்டன் பாலசிங்கம் அவர்கள் இந்த தொகுப்புல தொகுத்து இருக்கிறார். அந்த தொகுப்புல இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை தான் நாம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது எந்த ஒரு தலைப்பு கீழே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், விடுதலைக்கு வித்திட்ட மனிதர். அதாவது ஈழ விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, அந்த ஈழம் என்ற அந்த இலக்குக்கு வித்திட்ட ஒரு மனிதரை பற்றி அன்டன் பாலசிங்கம் அவர்கள் இந்த மனிதனை தேடும் மனிதன் இந்த புத்தகத்தில் இந்த தொகுப்பாக இருக்கிற இந்த விஷயத்தை தன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த விடுதலைக்கு வித்திட்ட மனிதர் அப்படின்ற அந்த விஷயத்தை எப்படி அவர் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வரலாற்று காலகட்டத்தில் அந்த மனிதரிடம்தான் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கும் அரசியல் அதிகாரம் இருந்தது. அரசியல் அதிகாரத்துடன் பணபலமும் இருந்தது. இல்லோதோருக்கு வாரி வழங்கும் மனவளமும் இருந்தது. ஏழை மக்கள் அவரை ஒரு வாரி வழங்கும் வள்ளலாகவே பார்த்தார்கள். ஒரு அபூர்வமான மனிதர், அதிசயமான குணவியல்பு கொண்டவர்கள், நெஞ்சில் உறுதியும் நேர்மையும் கொண்ட உன்னதமான மனிதாபிமானி. அவரிடம் ஒரு புதுமையான மனிதம் இருந்தது. அந்த மனித பண்பு மனிதர்களை கவர்ந்து இழுக்கும் சக்தி பெற்று விளங்கியது. அவர் மிகவும் கவர்ச்சி மிக்க தலைவராக விளங்கினார். அவர்தான் எம்ஜிஆர் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அதாவது விடுதலைக்கு வித்திட்ட மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பின் கீழே எம்ஜிஆர் அவர்களை பற்றி இப்படி எழுதுகிறார் அன்டன் பாலசிங்கம். தொடர்ந்தும் அவர்களுடைய பெருமை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், ஏதாவது இப்போ உங்களுக்கு இந்த எம்ஜிஆர் சம்பந்தமான பல விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்திருக்கும். அடுத்து குறிப்பாக முக்கியமாக இந்த விடுதலைக்கு வித்திட்ட மனிதர் என்ற இந்த பகுதியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையாக எம்ஜிஆர் அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களை ஏன் பிடித்தது, அந்த ஈடுபாடு எப்படி வந்தது என்பதற்கான ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல அன்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் எழுதுகிறார். தலைவர் பிரபாகரனது புரட்சிகரமான வாழ்வும் வீர விடுதலை வரலாறும் எம்ஜிஆரை வெகுவாக கவர்ந்தது. அவர்கள் மத்தியிலான உறவு நல்லுறவாக வளர்ந்தது, நட்புறவாக பரிணமித்தது. பிரபாகரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தன்னாலான உதவிகளை வழங்க எம்ஜிஆர் முன்வந்தார். பல வழிகளில் உதவியும் செய்தார். அவரது பேருதவிகள் நமது விடுதலை இயக்கத்தின் வளர்ச்சியில் விரிவாக்கத்திலும் என்றுமில்லாத ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பந்தியில அவர் எழுதுகிறார் அன்டன் பாலசிங்கம் அவர்கள். உண்மையாகவே எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏன் தலைவரை இவ்வளவு தூரம் பிடித்தது அப்படின்றதுக்கான சில கேள்விகளுக்கான விட இந்த பந்தியில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் எமது விடுதலை போராட்டத்திற்கு எந்த வழியில் எப்படியாக உதவினார், எத்தகைய ஆபத்தான எதிர்விளைவுகளையும் அவர் உண்மையாகவே எம்ஜிஆர் அவர்கள் பல எதிர் விளைவுகள் கூட இருந்தது, ஆபத்துகள் கூட இருந்தது. சிக்கலான நிலையிலும் கூட புலிகளுக்கு அவர் செய்த அந்த உதவி அப்படி என்பது மிக பெரிய அளவில் விவரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டுரையில் அப்படின்னு சொல்லலாம். முதலாக தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த பின்னணி ஒரு சுவாரஸ்யமான கதை அப்படின்னு சொல்லி அன்டன் பாலசிங்கம் இந்த பகுதியில் எழுத ஆரம்பிக்கிறார். இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் 1984 பகுதிகளில் அன்டன் பாலசிங்கமும் அடல் பாலசிங்கம், அதாவது அன்டன் பாலசிங்கம் அவர்களுடைய துணைவியாரும் திருவான்மியூர்ல வசித்து வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்த சில போராளிகளும், அதாவது விடுதலை புலி போராளிகளும் அவர்களோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு, அதாவது திருவான்மியூருக்கு அண்மித்த பகுதிகளில் தலைவர் பிரபாகரன் அவர்களும் முக்கியமான தளபதிகள் சிலரும் அங்கே இருக்கிறார்கள். அதே போல அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அடையார் என்ன சொல்லப்படுகின்ற சென்னையினுடைய அடையார் பகுதியில தமிழீழ விடுதலை புலிகளுக்கான ஒரு அரசியல் அலுவலகம் இருந்தது. அந்த அரசியல் அலுவலகத்தில்
அன்டன் பாலசிங்கம் அவர்கள் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அவர் குறிப்பிடுகிறார். பொதுவாக இன்னொரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார். அன்றைய காலகட்டத்தில் வந்து நிதி சேகரிப்பு, தங்களுடைய கொள்கைகளை பரப்புதல், ஒரு தெளிவுபடுத்தல், தமிழக அரசியல்வாதிகளோடு ஒரு தொடர்பை பேணுதல், அதையும் கடந்து அதாவது ஆயுத பயிற்சிகள் என்பது தொடர்பிலுமான பல செல்வாக்குகளை தமிழர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. அதே போல ரகசியமாக இந்தியாவினுடைய மத்திய அரசால் வழங்கப்பட்ட அந்த பயிற்சிகளுக்கு பிறகு கிராமப்புறங்கள்லையும் வந்து, அதாவது இந்த பயிற்சி முடிந்து வந்த வீரர்களை கிராம பகுதிகளில், தமிழகத்தினுடைய கிராம பகுதிகளிலையும் வந்து மீண்டும் பயிற்சி கொடுப்பதற்கான சில வேலை திட்டங்களும் அன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அதே காலம் அது 1984 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தனியாக தமிழீழ விடுதலை புலிகள் மட்டும்தான் இருந்தார்களான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இங்கே அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் மட்டுமின்றி மற்ற போராளி அமைப்புகளும் இருந்தார்கள். யார் அப்படின்னு சொன்னால் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF, தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்பு பிளட், ஈழ புரட்சி அமைப்பு ஈரோஸ் ஆகியன இந்த இந்திய அரசால, அதாவது மத்திய அரசால வழங்கப்பட்ட அது ரகசிய பயிற்சியை முடித்துக்கொண்டு தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சரி, இவர்கள் எல்லாம் தனித்தனி அமைப்புகளாக இருந்தார்கள். இந்த தனித்தனியாக இருந்த இந்த அமைப்புகள் எல்லாவற்றையும் வந்து ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து பலதரப்பட்ட நபர்களால மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு நபராலும் வந்து இந்த 5 இயக்கங்களும், இந்த தமிழ் இயக்கங்களுக்குள்ள இருக்கிற இந்த உட்பகையை நீக்கி இவர்களை ஒரு புள்ளியில சேர்ப்பதன் மூலமாக ஏதோ ஒரு வகையான ஒரு நகர்வு ஈழத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்பதை நிறைய பேர் முயற்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லியும் அன்டன் பாலசிங்கம் வந்து இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் எதற்கு பிறகாக இந்த ஒரு முயற்சி அல்லது இந்த மாதிரியான ஒரு போக்கு வருகிறதுன்னு சொன்னால் 1983க்கு பிறகு, 1983ஆம் ஆண்டு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஜூலை கலவரம். இந்த ஜூலை கலவரத்தினுடைய சில புகைப்படங்களை இன்றைக்கு பார்த்தாலும் தமிழன் இன்னும் அப்படித்தான் இருக்கிறது. அது பார்த்தீர்கள் என்றால் உடல்ல ஒரு துணி கூட, ஒட்டு துணி கூட இல்லாமல் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு மனிதர், சுற்றவர வந்து எரியூட்டப்பட்ட காட்சிகள், அதில் ஒரு மனிதர் நின்று பார்த்து சிரித்து கொண்டிருப்பது போல இருக்கும். அவரை பார்த்தால் ரில்வின் சில்வா போலவே தான் இருக்கும். இது ரில்வின் சில்வாவினுடைய இளமை தோற்றம் என்றெல்லாம் சொல்லி நிறைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் சில படங்களை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். 1983ஆம் ஆண்டு நடந்த அந்த கொடூரமான இனக்கலவரத்துக்கு பிறகு தமிழகத்தில் தொப்புள் கொடி உறவுகள் மத்தியில், அந்த தமிழ் மக்கள் மத்தியில வந்து தமிழர்கள் மீதான மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு அனுதாபமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார் இந்த ஆசிரியர் அன்டன் பாலசிங்கம் அவர்கள். அன்டன் பாலசிங்கம் குறிப்பாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், என்றுமில்லாத வகையில் தமிழின உணர்வு மேலோங்கி நின்றது. தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்திருந்த போராளி அமைப்புகள் மீது அனுதாபமும் ஆதரவும் நிலவியது. ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு நல்கி தமிழ்நாட்டு மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு போட்டியும் நிலவியது. இந்த சூழ்நிலையில் தான் விசித்திரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. குறிப்பாக நாம் இங்கு ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மத்தியில ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு செய்து அந்த ஆதரவு மூலமாக தமிழ்நாட்டு மக்களினுடைய மனங்களை வெல்ல வேண்டும் என்ற ஒரு அரசியல் நகர்வும் இருந்தது. அந்த நேரத்துல இந்த போராளி குழுமங்களுக்கு எல்லாமே வந்து மிகுந்த ஒரு ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இந்த உள்ளக அரசியலுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களுக்கு கூட ஈழத்தமிழர்களினுடைய இந்த ஒரு துன்பியலான விஷயம் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாசூக்காக இந்த இடத்துல அன்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்பதை தான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் தமிழகத்துல இவ்வாறான அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்ற போதுதான் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி அன்டன் பாலசிங்கம் குறிப்பிடுகின்றார் இந்த புத்தகத்தில். அந்த அதிசயமான நிகழ்வு என்னவெல்லாம் நடந்தது அப்படி என்பதை நாம் நிச்சயமாக அடுத்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்தும் சந்திப்போம் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக. நன்றி உறவுகளே.